ரத்ன பரீட்சை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ரத்னங்கள் எல்லாம் பற்றி பார்த்துன்னு வரணும் அப்படின்னு தீர்மானித்து சம்ஸ்கிருதத்தில் ரத்ன பரீட்சைன்னே ஒரு புஸ்தகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அதை பார்த்துட்டு வரோம். இப்போது ஒரு ரத்னம் அப்படின்னா அதாவது நமக்கு பொதுவாக தெரிஞ்சது நவரத்னங்கள். அந்த நவரத்னங்களில் ஒவ்வொன்றா எடுத்து முதல்ல பார்க்குறோம். அதையும் ரத்ன சுருக்கமாக சொல்கிறேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வஜ்ர பரீட்சா அப்படின்னா வஜ்ரம்னாக்கா வைரம். இந்த வைரத்தை பார்த்தோம். வைரத்தை அதனுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். தோஷங்கள்னால் என்னென்னு பார்த்தோம். அது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் முத்து அப்படின்னு எடுத்துட்டோம். முத்துவும் ரொம்ப விசேஷமான ஒரு ரத்னம். அதை பற்றி பார்த்துன்னு வந்துட்டுருக்கிற பொழுது நம்ம ஒவ்வொரு முத்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். அதை இப்போது நம்ம தொடர்றோம். பணிஜம் வர்த்துலம் ரம்யம் நீலச்சாயம் மகாத்யுதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை தான் முன்னாடி சொன்னோம். புண்ணியஹீனான பஷ்யந்தி வாசுகேகே குலசம்பவம் அப்படின்னு. பணிஜம் அப்படின்னா பனினாக்க பாம்பு, அதுலேருந்து தோன்றியது. வர்த்துலம் நம்ம ரவுண்டாக இருக்கும். ரம்யம் அழகாக இருக்கும். நீலச்சாயம் நீளமான வர்ணம் கலர். மகாத்யுதி பளபளபளன்னு பிரகாசிக்கும். ஆனால் அது எல்லோரும் கிடைக்குமா? புண்ணியஹீனான பஷ்யந்தி வாசுகேகே குலசம்பவம். புண்ணியம் இல்லைன்னா கிடைக்காதுன்றார். எதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே புண்ணியம் பாக்கியம் இதெல்லாம் சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மாபலன் வேணும். அப்படி இருந்துட்டு இவனுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது கிடைக்கும். புண்ணியஹீனனாக இருந்தால் அவனுக்கு கிடைக்காது. அது அவன் பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோ விசேஷமான மணி எது இந்த சர்ப்பத்து தலையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது கோலகம்னு ஒன்று சொன்னார். கோலக்கானாக்கா பன்றி, காட்டு பன்றி, அதுக்கு பேர் தான் கோலகம்னு பேர். கோலகம் கோல சதுருஷம் தத் தம்ஷ்ட்ரா சத்ருஷவி அலப்யம் மனுஜைரத்னம் மௌத்திகம் புண்ணியவர்த்தி வர்ஜிதைஹி. இது என்னன்னா இது முத்து. இது எப்படி கோலகம்னு சொன்னார். காட்டுப்பன்றி போல் இருக்கும். அதுலேருந்து வரும். காட்டுப்பன்றி தலையிலேருந்து வர்றது தான். அது எப்படி இருக்கும்னா கோல சதுருஷம், அந்த காட்டுப்பன்றி மாதிரியே இருக்குமா ஷேப்பு. அதனுடைய ஷேப்பு அது தத் தம்ஷ்ரா சதுருஷவி. அதனுடைய பளபளப்பு எப்படி இருக்குன்னா அந்த காட்டுப்பண்ணியினுடைய பல்லு போல பளபளன்னு இருக்குமா. அப்போ காட்டுப்பண்ணியினுடைய பல்லெல்லாம் பளபளன்னு இருக்கும்னு தெரியுது. அலப்யம் மனுஜை ரத்னம். இதுவும் சட்டுன்னு எல்லாருக்கும் கிடைச்சிடாது மனுஷாளுக்கு. மனுஜைஹி ரத்னம் அலப்யம் கிடைக்காது. அலப்யம் மௌக்திகம். இது யாருக்குன்னா அப்போ கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் புண்ணியவர்ஜிதைஹி அப்படின்னாரு. யாருக்கு கிடைக்காதுன்னா புண்ணியம் இல்லைன்னா கிடைக்காது. புண்ணியம் இருந்தால் கிடைக்கும்னு அர்த்தம். குஞ்சாபல சமஸ்தௌன் தௌல்யம் திமிஜம் மௌக்திகம் லகு பாடலி புஷ்பசதிருஷம் மந்தஜாத்யோ சுவர்த்துலம். அது எப்படி இருக்கும்னா குஞ்சாபல சமஸ்தௌல்யம். ஒரு முத்து, ஒரு வகையான முத்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது குஞ்சாபல சமமாக இருக்குமா. குஞ்சாபலம்னு சொன்னால் என்ன அப்படின்னா குந்துமணிக்கு பேர் குஞ்சாபலம்னு பேர். அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அதுக்கு சைஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். தௌல்யம் மௌக்திகம். அப்படி இருக்கிற மௌக்திகத்துக்கு என்ன பேர் அப்படின்னார் திமிஜம்னு பேராது. திமினாக்கா அதாவது மீன் அர்த்தம். மீன்லேருந்து உருவானது அப்படின்னு அர்த்தம். திமிஜம்
லகு லேசாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்காது. சரி, அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு, பாடலி புஷ்ப சதிருஷம் அப்படின்னா, பாடலி புஷ்பம் மாதிரி இருக்கும். பாடலி புஷ்பம்னா என்னென்னா பாதிரி பூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதிரி பூவை போல் இருக்குமா. அப்புறம் மந்தஜாத்தியோ சுவர்த்துலம் அப்படின்னார். அது ரொம்பவும் லேசாக இருக்குது, பாதிரிப்பூ போல் இருக்குது. மந்த ஜாதியினர், மந்த ஜாத்தின்னு என்ன, அவ்வளோ தூரம் பிரகாசம் ஒழுகி கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கும், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அவ்வளோதான். மந்த ஜாத்தியோ ஷேப் இப்படி, சுவர்த்துலம் நல்ல அழகாக ஷேப் ரவுண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு அடுத்தது மந்த ஜாத்தியா அப்படின்னா அது கொஞ்சம் மிடில் வெரைட்டின்னு கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரம் ரொம்ப பெரிய சத்தியான முத்துன்னு எடுத்துக்க முடியாது. அதை அப்படிப்பட்ட முத்தை போய் தேடணுமா, அந்த காட்டுப்பட்டுக்கிட்ட போய் எங்கேயோ தேடி அதுவும் அவைலபிள். வம்சஜம் சசி சங்காசம் கங்கோலி பலமாத்திரகம் பிராப்யதே பகுபிஹி புண்ணியைஹி தத்ரட்சியம் வேதமந்திரதா. இது என்ன சொன்னார், வம்சஜம்னார். வம்சம்னாக்கா மூங்கில், மூங்கில்லேருந்து முத்து வரும். அது எப்படி இருக்குன்னா சசி சங்காசம், சந்திரனை போல பிரகாசம். கங்கோலி பல மாத்திரகம், அது சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கங்கோலி பழம் மாதிரி இருக்கும். கங்கோலி பழம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வால்மிளகு மாதிரி வச்சுக்கலாம். இந்த கங்கோலியை தான் ஒருவேளை இவள் வந்து கழக்கோடின்னு சொல்கிறாலும் தெரியல. ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுற போது வால்மிளகுங்கிற மாதிரி சைஸை கொடுக்குறா, அது மாதிரி அப்படிங்கிறா. எனக்கு என்னமோ இந்த கங்கோலிங்கிற சப்தத்தை பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக கழக்கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். கங்கோலி பலமாத்திரகம் பிராப்யதே பகுபிஹி புண்ணியைஹி. இது யார் கிடைக்கும்னா நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தானா அவனுக்கு கிடைக்கும் டெஃபினட்டாக. ஆனால் அது வந்துருத்துனா என்ன பண்ணணும், அதுன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. கிடச்சி கொடுத்தனா பத்திரமாக பாதுகாக்கணும். அது பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னா வெறும் பூட்டி வைக்கிறது வெட்டி வைக்கிறது இல்லை, அதுக்கு தகுந்த மரியாதை பண்ணணும். எப்படி சாலக்கிரகங்கள்லாம் வாங்கினா அந்த சாலக்கிரமம் நல்லா சுத்தமானதான் பார்த்து 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சவாக்கிட்டேருந்து அந்த சாலக்கிரமத்தை வாங்கி அதுக்கு எப்போதும் அட்லீஸ்ட் ஒரு திராட்சை பழமாவது டெய்லி அதுக்கு வந்து நிவேத்தியம் பண்ணி அதுக்கு 2 புஷ்பத்தை போட்டுண்டு அப்படி பண்ணணும். சில பேர் யந்திரங்கள்லாம் வச்சுருப்பா வீட்டுக்குள்ளே. இந்த யந்திரங்கள்லாம் வச்சுருந்தா அது வெறும்னு வச்சுருந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அட்லீஸ்ட் அந்த யந்திரத்துக்கான அட்லீஸ்ட் ஒரு நைவேத்தியம் இருக்கணும். அது சாப்பாடு எனர்ஜி கொடுக்கணும். அதனால தான் எனர்ஜைசிங் தி யந்திரா எனர்ஜைசிங் தி மணி அப்படின்லாம் சொல்லுவோம். அதனால் புண்ணியி தத்ரட்சியம் வேத மந்திரத்தா. அதை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா வேத மந்திரங்களை எப்போதும் ஒழிச்சுட்டே இருந்தால் அது நமக்கு இல்லாத நல்ல பலனெல்லாம் கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு. அப்புறம் வருஷோபலசமம் தீப்தியா பாஞ்சஜன்யகுலோத்பவம் கபோத அண்ட பிரமாணம் தது காந்தம் பாபஹரம் சுபம். இன்னொரு வெரைட்டி சொன்னார், வருஷோபலசமம். வருஷோபலம்னாக்கா ஆலங்கட்டின்னு நம்ம பார்த்துருப்போம். மழை பெய்கிற போது கட்டி கட்டியாக விழும், அதுக்கு பேர் ஆலங்கட்டின்னு சொல்லுவோம். அதை மாதிரி ஆலங்கட்டி விடுற மாதிரி விழுமா, அது இருக்குமா சைஸு. வருஷோபலசமம். அது மாத்திரம் இல்லை, தீப்தியா. அந்த ஆலங்கட்டிக்கு என்ன ஒரு கலர் உண்டோ, பளபளப்பு உண்டோ அது இருக்கும். அது எதுன்னா பாஞ்சஜன்ய குலோத்பவம். பாஞ்சஜன்யம்னு சொன்னாக்க சங்கு, பொதுவாக ஜென்ரலாக ஒரு மீனிங் சொல்கிறோம். விசேஷமான அர்த்தம் சொன்னால் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயகான்னு அவன் பகவான் கிருஷ்ணன் வச்சுருந்த ஒரு சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம்னு பேர். அது சங்கு. அதே மாதிரி பாஞ்சஜன்ய குலோத்பீதம் சங்குலேருந்து உருவானது. எப்படி இருக்கும் அது? கபோத அண்ட பிரமாணம், வாத்து முட்டை மாதிரி இருக்கும். பிரமாணம் சைஸ் வந்து வாத்து முட்டை மாதிரியே இருக்குமா, அவ்வளோ பெருசு. தத் காந்தம் பாபஹரம் சுபம். அது ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குமா பார்க்கறதுக்கே. எப்பா பழப்பழம்னு இருக்கே முத்து அப்படின்ட்டு. இது பாஞ்சஜன்யம்னு அதுக்கு தான் வார்த்தையை போட்டிருக்காரோன்னு தெரில. கிருஷ்ணன் கையிலேயே வச்சுருக்கிற பாஞ்சஜன்யம் அதுலேருந்து குலோத்பவம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரோ. ஏன்னா கவிதை எழுதுகிறவாள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ள ஒரு துணிக்கிற மாதிரி தான் எழுதுவாள். தத் காந்தம்
பாபஹரம் துருவம். துருவம் நிச்சயமாக பாபஹரம், பாபத்தெல்லாம் போக்கும் அப்படிங்கிற. அது கிடைச்சுன்னா ரொம்ப விசேஷம். அடுத்து சுக்திஜம் து அம்புதேர் மத்தியே சிம்மலே சாரபாட்டகே பாரசீகே பர்பரே ச பவேன் முக்தா பலம் சுபம். சுக்திஜம், சுக்தினா தெரியும், கிளிஞ்சல். தா சுக்தோ ரஜதமிதி காச்சா ஸ்மணிமணின்னு சிவானந்தத்தில் ஆதிசங்கர் சொல்வார். சாதாரண சுக்தியை பார்த்துட்டு எல்லாரும் அது என்னமோ வெள்ளின்னு நினச்சிட்டு ஏன் வர்றான், அது மாதிரி தான் மாயைங்கிறதுக்கு சொல்லுவார். சுக்திஜம் அந்த கிளிஞ்சல்லேருந்து தோன்றியது. சுக்திஜம் து அம்புதேர் மத்தியே சிம்மலே சாரவாட்டகே. அது எதில் எங்கே கிடைக்கும்? அம்புதி கடலில் ஜலத்துக்கு நடுப்புற தான் இருக்கும். கடல்லையும் இருக்கலாம், நதியிலையும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். தண்ணி இருக்கணும், தண்ணியில் ஊறின்னு இருக்கும். அது எங்கே கிடைக்கும்னா சிம்மலே. சிம்மலம்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய சிலோன், இலங்கை, அங்கே கிடைக்குமா அது? ஏன்னா அங்கே தான் நதி எல்லா சங்கமெலாம் இருக்குது. அங்கே 3 நதி, பே ஆஃப் பெங்கால், அரபிக் சி, இந்தியன் ஓஷன், 3மே சேர்ந்து இருக்கிற இடமாச்சு அந்த அது அதெல்லாம் பாயறதுங்க. அதனால் அங்கே கிடைக்கிறதா அது. சிம்மலே சாரவாட்டகே அப்படின்னார். சாரவாட்டகம்னாக்கா அரேபியா. அதனால தான் அரபிக் கடல் எல்லாம் சொல்கிறோமே, அங்கே கிடைக்கும், அரேபியாவில் கிடைக்கும். சாரவாட்டகம்னு பேர். பாரசீகே, பாரசீகம்னா பர்ஷியா. இப்போ ப்ரெசண்ட்டாக எல்லாருக்கும் தெரியணும்னா பர்ஷியா, அது அங்கே கிடைக்கும். பர்பரே அப்படின்னார். பர்பரம்னா எந்த ஊர்? எதுனா புதுசாக இருக்க அப்படின்னா அதுதான் பலுச்சிஸ்தான் அப்படின்றது. பர்பரே ச பவேன் முக்தா பலம் சுபம். அங்கே கிடைக்கும் சுபமான முத்து, நல்ல முத்து அது அப்படின்ட்டு. ஸ்வாத்யாம் ஸ்திதே ரவௌ மேகைர் ஏ முக்தா ஜலபிந்தவஹ தே சீர்ணாஹ சுக்திபிர் முக்தாஹ புக்தாஹ ஜாயந்தே நிர்மலத்விஷஹ. என்ன சொன்னார்? இது ஜென்ரலாக எல்லா ஒரு கவிகள்லாம் கூட இதை எடுத்துட்டுருவா. இது ரொம்ப பிடிச்சது வாழ்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் எதுனாக்கா அதுக்கு உடனே உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் என்ன ஆகும்னா சுவாத்தியாம் ஸ்திதே ரவௌ மேகைஹி. சுவாத்தியில் வந்து சூரியன் இருக்கிற பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் மேகைஹி மேகத்திலேருந்து ஏ முக்தாகா. அப்போது மேகத்திலேருந்து கொஞ்சம் ட்ராப்பாக மழை பெய்கிற மாதிரி பெய்யும், மழை துளி அப்படி வருது இல்லையா? மேகத்தினால் விட்ட மழை துளி இருக்க அது ஜலபிந்தவா, ஜலபிந்துக்கள். தே சீர்ணாகா, அது அப்படியே தெரிச்சின்னு விழும். இப்போ சாத்தி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிற பொழுது மேகத்திலேருந்து தெளிச்சின்னு விழக்கூடிய மழை துளிகள் இருக்க அது தே சீர்ணாகா சுக்திபிகி புக்தாகா. அந்த ஜலம் விழற போதே என்ன பண்ணணும், இந்த சுக்தி எல்லாம் இருக்க கிளிஞ்சல் அது அப்படியே டபக்குன்னு குடிக்குமா. அப்படி அது விழுந்த உடனே போட்டு மூடிடுறோம். அதுதான் அதுக்கு கர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கர்ப்பத்தில் தான் முத்து கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம். முக்தாகா புக்தாகா ஜாயந்தே நிர்மலத்விஷா. நிர்மலத்விஷான்னு அது பளபளன்னு இருக்கும், கலர் நல்லா இருக்கும், எந்த விதமான அப்பழுக்கு இல்லாமல் இருக்கும், நிர்மலமாக இருக்கும். ஸ்தூலா மத்தியாஸ்ததா சூக்ஷ்மாக பிந்துமானானுசாரத்தः பவந்தி முக்தாஸ்தாசாம் ச மௌல்யம் தன்மானரூப்யதः. எப்படி இருக்கும்? சிப்பியில் உண்டார் முக்தாவை பற்றி பேசுகிறார். அது எப்படி வரும்னா பெருசாக இருக்கும். ஸ்தூலாக நல்லா பெருசு, நல்ல சிப்பியாக இருக்கணும் அது. மத்தியாக அதில் சின்னது, கொஞ்சம் மத்தியமாக கூட இருக்கும், பெருசாக இருக்கும், மத்தியமாக இருக்கும். சூக்ஷ்மாக ரொம்ப சின்னதாக கூட இருக்கும், அரிசி மாதிரி அப்படி கூட கிடைக்கும். பிந்து மானானுசாரத்தா, மேலேருந்து விழுந்த பிந்து இருக்கு இல்லையா, அது எவ்வளோ விழுந்ததோ அந்த விழுந்ததுக்கு தகுந்த மாதிரி சைஸு. நிறையா ஜலம் விழுந்துருது சிப்பி மூடின்ட்டு அப்படின்னு சொன்னாக்கா அது பெருசாக விடும்.
கொஞ்சம் சாதாரணமாக இருக்குது அப்படின்னாக்கா அது மத்தியமமாக இருக்கும். கொஞ்சம் தான் விழுந்தது, ஒரு லிட்டில் ஸ்மால் ட்ராப், ஒரு லீக் அப்படின்னாக்கா அது சின்னதாக இருக்கும். பிந்து மான அனுசாரதா பவந்தி முக்தா தாசாம் ச மௌல்யம் தன்மானரூப்யதா. தாசாம் அதுக்கு, அந்த முத்தாலாம் இருக்க அதுக்கு மௌல்யம் எப்படி இருக்கும், அதனுடைய விலை அப்படின்னு கேட்டார். தன்மானரூப்யதா பவந்தி, அது எவ்வளோ சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு விலை அப்படின்னுட்டார். அப்புறம் ருக்மிண்யாக்கியா பவே சுக்தி தஸ்யாம் ஜாதம் பிரமௌக்திகம் நிர்மலம் குங்குமச்சாயம் ஜாதீபலசமம் வரம். அழகாக சொன்னார். அதுக்கு பேர் ருக்மிணி ஆக்கியா. ஒரு முத்துக்கு பேர் ருக்மிணின்னு பேரான். இதெல்லாம் ரொம்ப பரம்பரையாக இருக்கிறவா தெரிஞ்சுட்டு இதுதான் ருக்மிணி அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு புரியும், இல்லைன்னா என்ன தெரியப்படுது. பவே சுக்திஹி, அது எது சுக்தி, நம்ம முத்துக்கு சொல்கிறார். அந்த சுக்தியே கிழிஞ்சலே இது ருக்மிணி சுக்தி, இது கிழிஞ்சல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ருக்மிணி பவே சுக்திஹி தஸ்யாம் ஜாதம் பிரமௌக்திகம், அதுலேருந்து பிறந்த இந்த ருக்மிணிங்கிற கிழிஞ்சலில் பிறக்கிறது இருக்க அது பிரமௌக்திகம், ரொம்ப வசந்த முத்து. நிர்மலம், எந்த அப்பு அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கும். குங்குமச்சாயம், அதனுடைய வர்ணம் எப்படி இருக்கும், சாயம் சாயம்னா சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. வர்ணம் குங்குமச்சாயம், குங்குமமாக இருக்குமா. இப்போ இந்த குங்குமச்சாயம் சொல்கிறதுனால இந்த குங்குமங்கிற இந்த ஒரு வஸ்துவானது நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி எல்லோரும் நெத்தியில் இட்டுக்கிறோம், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம், எல்லாம் சொல்கிறோம்னாக்கா இந்த குங்குமம் எத்தனை வருஷ காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த குங்குமத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காவா. குங்குமங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லைங்கிறதுலாம் அவளுக்கு தெரியாமலாம் அந்த குங்குமம் வந்துருக்கு, குங்குமச்சாயம்னு சொல்ல போகிறா. அதனால் எல்லாருக்கும் அந்த காலத்திலே எல்லாம் தெரியும். குங்குமச்சாயம் ஜாதி பல சமம் வரம், இந்த முத்து இப்படி இருக்குடான்னார். ஜாதி பல சமம், ஜாதி பழம், ஜாதி பழம்னா நம்ம சொல்கிறோமே ஜாதிக்கா, அதுதான் ஜாதி பழம். ஜாதிக்கா மாதிரி இருக்குமா. ஜாதி பல சமம் வரம். இதில் சமஸ்கிருதத்தில் இது ஒரு பெரிய ஒரு விசேஷம்னு சொல்கிறதா இல்லை இதில் கொஞ்சம் குறை இருக்குன்னு சொல்கிறதான்னு தெரில. இந்த காய்க்கும் பழத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் பேசுவோம். தேங்காய் அப்படிமோ, தேங்காய்க்கு என்ன சம்ஸ்கிருதம்னா நாரிக்கேல பழம் அப்படிமோ. நாரிக்கேல பழம்னா நாரிக்கேல பழம் இல்லையோ அப்படி எல்லாம் சொல்கிற வழக்கம் உண்டா. அப்போது எல்லாத்துக்கும் பழம் பழம்னு சொல்லி விடுறோம். ஜாதி பழம்ங்கிறோம், ஜாதிக்காயை. அப்போது என்ன சொல்லணும்னா வேறு ஏதாவது அதுக்கு கப்புறத்தையும் போட்டு அதை குறைச்சி கிழிச்சு எதாவது பண்ணணும். விருட்சகா அப்படின்னு சொன்னாக்கா அது பிளான்ட்டுங்கிற மாதிரி. விருட்சம்னா மரம், விருட்சகான்னு. அது பழத்துக்கு எதாவது ஒன்று சொல்லணும். அது தெரியல என்ன எப்படி அதுக்கு சமஞ்சசம் பண்ணுறதுன்னு. ஜாதி பல சமம் வரம், அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம், ரொம்ப உத்தமமானது அந்த முத்து. அமௌல்யம் தத் விநிர்திஷ்டம் ரத்ன லட்சண கோவிதைகி, இது ரொம்ப விலை மதிப்பற்றதுன்றார். அமூல்யம் தத் விநிர்திஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கா. யார்? ரத்ன லட்சண கோவிதைகி. இந்த ரத்னத்தை பற்றி நல்ல லட்சணங்களும் தெரிஞ்சவா இருக்காள கோவிதா, நல்லா தெரிஞ்சவாளுக்கு இது சாதாரணமாக கிடைக்காதே, பயங்கரமான வேலை இது அப்படின்னு அந்த காலத்துலேயே அவ்வளோ வேலை அது. துர்லபம் நிருபயோக்கியம் தது, துர்லபம், அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். துர்லபம்னு சொன்னால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். துர்லபம் நிருபயோக்கியம், அதை யார் அதை போட்டுக்கிறதுக்கு யோகியதை உடையவா அப்படின்னாக்க ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்களாம் போட்டுக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ராஜாக்கு தான் கிடைக்கும், ராஜா தான் அதை வச்சுக்க முடியும். ஏன்னா அது விலை ஜாஸ்தி, மற்றவாளுக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் நிருபயோக்கியம் தத்து சொல்ப பாக்யைர் ந லப்யதே,
ரொம்பவும் அவங்க பாக்கியமே இல்லை, பாக்கியம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காது. அது ராஜா நிர்பயோகியம்னு சொன்னாலே என்னது, ராஜான்னு அந்த பதவிக்கு வந்துட்டாலே அவன் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த ராஜ பதவிக்கு. அதனால தான் அவன் பாக்கியவான். மற்றவெல்லாம் சும்மா சாதாரணமாக இருக்குமே, நமக்கெல்லாம் கிடைக்குமா? அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால தான் என்ன சொன்னார், சொல்ப பாக்யைஹி, பாக்கியம்னு ஒன்று இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாக்கியம் எப்போது கிடைக்கும், யாருக்கு கிடைக்கணும், அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த கர்மாவை அனுசரித்து பண்ணுவார் பகவான், அப்படின்லாம் இருக்குது. அதனால் சொல்ப பாக்கியமாக இருந்ததுன்னா கிடைக்காது அவனுக்கு. சுஸ்னிக்தம் மதுரச்சாயம் மௌக்திகம் சிம்மலோத்பவம் ஆரவாட சமுத்பூதம் பீத்தச்சாயம் சுநிர்மலம் அப்படின்னா, சுஸ்னிக்தம் மதுரச்சாயம் மௌக்திகம் சிம்மலோத்பவம். சிம்மலத்துலேருந்து வந்ததே, சிம்மலம்னா சொன்னேன் சிலோன், சிலோன்லேருந்து உண்டானது இருக்க முத்து, அது எப்படி இருக்கும்? மதுரச்சாயம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய வர்ணமே கொஞ்சம் பளபளன்னு அட்ராக்டிவாக இருக்கும். சுஸ்னிக்தம், வழ 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 வழன்னு இருக்கும், எண்ணெயை தடவி விட்டா மாதிரி. அதே மாதிரி ஆரவாட்ட சமுத்பூதம், ஆரவாட்டம்னு சொன்னேன் அரேபியா, இந்த அரேபியாலேருந்து உருவானது அந்த முத்து இருக்க, அது எப்படி இருக்கும்? பீத்தச்சாயம், மஞ்சள் நிறமாக இருக்குமா? அது முத்தில் மஞ்சள் நிறம் கூட உண்டு, வெள்ளை தான் நினச்சிட்டு இருப்போம் நம்ம, வெள்ளையாக இருந்தால் முத்து அப்படிம்போம். பீத்தச்சாயம், மஞ்சளாக இருக்கும். நிர்மலம், எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அப்படின்ட்டார். இது அரேபியன் முத்து. பாரசீகோத்பவம் ஸ்வச்சம் சிதம் முக்தாபலம் சுபம் ஈஷத் ஷியாமம் ச ரூட்சம் ச மௌக்திகம் பர்பரோத்பவம். பாரசீகோத்பவம், பாரசீகத்திலேருந்து உண்டானது இருக்க, அது ஸ்வச்சம், அதில் சுத்தமாக இருக்கும். சீதம், வெள்ளையாக இருக்கும். முக்தாபலம் சுபம், நல்ல சுபமான முத்து. அது இங்கே பர்ஷியாலேருந்து வருது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈஷத் ஷியாமம், கொஞ்சம் இளம் பச்சையாக இருக்கும். பச்சைமா மலை போல் மேனின்னு சொல்லிட்டு இந்த சாம வர்ணன்னு போம். அதுமாரி சாமங்கிறது இங்கே பச்சை. ஈஷத் ஷியாமம், ஈஷத் அசமாப்த கல்பப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஈஷத்துனாலே கொஞ்சம். ஈஷத் ஷியாமம், இளம் பச்சை. ரூட்சம் ச, ரூட்சம்னாக்கா கொஞ்சம் கரடு முரடாக இருக்கலாம், அல்லது வெறும்ன ஒரு பளபளப்பு இல்லாமல் இருக்கலாம், சரியான ஷேப்பில் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் தான் ரூட்சத்துக்கு சொல்கிறது. மங்களாக இருக்கலாம், அதான் ரூட்சம் ச மௌக்திகம் பர்பரோத்பவம். அந்த பாபிலோனியாலேருந்து உருவார அந்த முத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. சத்வாரஹா ஸ்யுஹு மகாதோஷாக ஷண்மத்யாக பரிகீர்த்திதாக ஏவம் தச சமாக்கியாதாக தேஷாம் பக்ஷ்யாமி லட்சணம். சரி, இது வரைக்கும் நீங்கள் முத்துலாம் பற்றி எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு, இங்கே எல்லாம் கிடைக்கும்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், ரெண்டு குணதோஷங்கள்லாம் சொல்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கேனே, அதனால் அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த முத்தில் சத்வாரஹா ஸ்யுஹு, 4 தோஷம் உண்டு முத்தில். அதுக்கு பேர் மகாதோஷம்னு பேர். 4 தோஷம் மகாதோஷம், ரொம்ப தோஷம். சத்வாரஹா ஸ்யுஹு மகாதோஷாக ஷண்மத்யாக, 6 ஒரு மத்தியமமான தோஷம் உடையது. மகாதோஷம் மத்தியம தோஷம்னு 2ஆக பிரிச்சுட்டார். பரிகீர்த்திதாக அப்படின்னு சொல்லப்படுறது. ஏவம், இப்படி தச சமாக்கியாதாக தேஷாம் வக்ஷ்யாமி லட்சணம், இப்படி ஒரு 10 விதமான தோஷத்தை சொல்கிறா. சமாக்கியாதாக அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா, அதை சொல்கிறேன். வக்ஷ்யாமி தல் லட்சணம். எத்ரைகதேச சம்லக்னः சுக்திகண்டோ விபாவ்யதே சுக்திலக்னः சமாக்கியாதः ச தோஷः குஷ்டகாரகः. ஐயோ, எத்திர ஏகதேச சம்லக்னः, அந்த முத்துல ஏன் ஒரு ஓரத்தில் சுக்தி கண்டோ, கண்டனா ஒரு சின்ன துண்டு மாதிரி, எது சுக்தி கண்டம், கிழிஞ்சல் ஒட்டின்னு இருக்கும். அது என்னத்தை இருந்தாலும் எடுத்து போகாது, அதோடைய தான் ஒட்டின்னு இருக்கும். அதை எடுத்தால் முத்து ஒடிஞ்சு விடும். அதுக்கு தான் சுக்தி கண்ட சகிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு இடத்துல லக்னா,
அதுக்கு விபாவியத்தே சுக்தி, அது என்னன்னு சொல்கிறோம் அதை அப்படின்னா என்ன தோஷம் அது? சுக்தி லக்னா சமாக்கியாதா, அது சுக்தி லக்னம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்றான். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக. சுக்தி லக்னம்னா அது இந்த முத்து அப்படின்னா அது தோஷம்னு அர்த்தம், மகாதோஷம். சுக்தி லக்னா சமாக்கியாதா ச தோஷா. சரி, அது அந்த தோஷம் என்ன பண்ணும்? போட்டுனா என்ன ஆகிடும்? இப்போ அதெல்லாம் கேட்குற வழக்கம் இருக்குல்ல, இதை போட்டுனா என்ன ஆகிடும் அப்படின்னு ஒன்று ஜென்ரலாக குயித்தியான குத்தர்க்கம் பண்ணுறதுன்னு சொல்லுவோமே, அதேமாரி பண்ணுறவா இருக்கா. என்ன ஆகும்னா குஷ்டகாரகா, குஷ்டத்தை உண்டாக்கிடுமா அது? ஒன்றுமா தேவையா? அதனால் குஷ்டங்கிற வியாதியை உண்டாக்கக்கூடியது அது. மீனலோச்சன சங்காசோ திருஷ்யத்தே மௌக்திகேது யஹா மத்ஸ்யாட்சஸ்ய து தோஷாः ஸ்யாத் புத்திரநாசகரோ துருவம். மீனலோச்சன சங்காசோ திருஷ்யத்தே, முத்து எடுத்துட்டா அதில் மீன் கண் மாதிரி இருக்கும். இந்த மீன் கண் மாதிரி இருந்துனாக்கா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, அது எப்படி வேணால் ஏமாற்றிவிடலாம், நமக்கு தெரியாதவன. ஆக மீன் கண் இருக்குது, அது ரொம்ப விசேஷமாக்கணும்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஒன்றும் தெரியாது. ஓஹோ முத்து, அது முத்தில் மீன் கண் இருக்குது அப்படி சொல்கிறாரு, விசேஷம் சொல்கிறாருன்னு சொல்லி யாராவது சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு இது. மீனலோச்சன சங்காசோ திருஷ்யத்தே மௌக்திகேது யஹா, எங்கேயாவது ஒரு முத்தில் மீன் கண் மாதிரி இருந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மத்ஸ்யாட்சா சது தோஷா. அதுக்கு பேர் மத்ஸ்யாட்சம்னு பேர். அது ஒரு தோஷம். அது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கூடாது. சில பேர் கை காலெலாம் பாருங்கள், இந்த இடத்துல சங்கு இருக்குது, இந்த இடத்துல சக்கரம் இருக்குது, அவர் ரொம்ப பிரமாதமாக வருவார்னு சொல்லி கைரேகாரம்லாம் சொல்லுவாங்க, காலில் இருக்குது கையில் இருக்குன்ட்டு. அதேமாரி இங்கே போய் ஒரு மத்ஸ்ய இது இருக்குது முத்துல அப்படின்னு சொன்னாக்க அது தோஷம் சியாத்து. சரி, இந்த தோஷம் என்ன பண்ணும்? சரி, தெரியாது, நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா புத்திரநாசகரோ துருவம்னார். புத்திரனை கொண்டுடும், புத்திரநாசகரோ துருவம்னார். அதில் நிச்சயமாக தெர் இஸ் நோ டவுட் அப்படின்ட்டார். அப்போ என்ன பண்ணணும்? இதை மாதிரி பார்த்தோம்னா எல்லாம் வீட்டில் வச்சுருந்தா கூட தூக்கி எஞ்சணும் வேண்டாம். என்னது? தீப்திஹீனம் கதச்சாயம் ஜரணம் தத் விதுர்புதாக. அதுக்கு என்னென்ன ஒன்று ஒரு முத்துக்கு பேர் ஜரணம்னு பேர். என்னது அது? எப்படி? தாரித்ரிய ஜனனம் யஸ்மாத் தஸ்மாத் தத் பரிவர்ஜயேத்துன்னார். தீப்திஹீனம், சில முத்து பார்த்தாலே தெரியும் அது ஒரு பிரகாசமே இருக்காது, பளபளப்பே இருக்காது. கதச்சாயம், அதனுடைய கலரும் போயிருக்கும். எப்படி சில பேருடைய பல்லெல்லாம் பார்த்தோம்னா பளபளன்னு இருக்க வேண்டிய பல் இந்த எனாமல் போய் அசிங்கமாக இருக்கும், அதுமாரி கதச்சாயம். ஜரடம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜரடம்னா, ஜரடம்னா கிழட்டுத்தன்மைக்கு பேர் ஜரடம்னு பேர். வயசாகிடுது கிழம் அப்படிங்கிறோமே, அதுமாரி ஜரடம் தத் விதுர்புதாக, அதை ஜரட்டம்னு பேர் வச்சுவிட்டா. ஏன்னா வயசாகிடுது, அதனால தான் கலர்லாம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கா போட்டு. தாரித்ரி ஜனனம், அதை போட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா தாரித்ரிய ஜனனம், தரித்திரத்தை உண்டாக்கிடும். யஸ்மாத் தஸ்மாத் தத் பரிபர்ஜயேத், அதனால் அப்படிப்பட்ட ஜரட முத்தியும் போட்டுக்கூடாது, விளக்க வேண்டும். பரிவர்ஜயேத், விளக்கிடோ. அடுத்தது மௌக்திகம் வித்ருமச்சாயம் அதிரக்தம் விதுர்புதாக தஸ்மின் சந்தாரிதே மிருத்யு ஜாயதே நாத்திர சம்சய. எல்லாத்தையும் பட்டார் அடிக்கிறார், ரொம்ப சந்தேகம் இல்லாமல். என்னன்னா மௌக்திகம் அந்த முத்து, வித்ருமச்சாயம், வித்ருமம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பவழம், பவழச்சாயம், பவழ வர்ணமாக இருக்கும் வீர்னு. அதிரக்தம், ரொம்ப சிவப்பு அப்படி. அதுதான் என்ன சொல்கிறார், அதுக்கு பெரும் விதுர்புதாக தஸ்மின் சந்தாரித்தே, அதுக்கு பேர் வித்ருமம்னு சொல்லார். வித்ருமம்னு பவழம்னு அர்த்தம். இங்கே வித்ருமச்சாயம்னு போட்டுட்டார். வித்ருமச்சாய முத்து, பவழ கலரில் இருக்கக்கூடிய முத்து. தஸ்மின் சந்தாரித்தே, அந்த முத்துவ ஒருத்தர் யாராவது ஆபரணமாக போட்டுண்டா, கழுத்தில் மாலையாவோ கையில் ஒரு நவரத்ன கல்லாம் போட்டுக்கிறாள் அதில் வச்சுருந்தாலோ, இல்லை சாதாரண மோதிரமாக போட்டுண்டாலோ, முத்து மூக்குத்திங்கிறால மூக்குத்தி போட்டுண்டாலோ என்ன ஆகும்?
சந்தாரித்தே மிருத்யு ஹூஜாயத்தே நாத்திர சம்சயா. அவளுக்கு இம்மிடியட்லி என்ன வரும் அப்படின்னா டெத்து தான். அதை போட்டுக்கவே கூடாது, கிட்டக்கே வரக்கூடாது. வாழணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கிட்ட போகாதீங்க. எந்த முத்து? வித்ருமம், சகச்சவேர்னு இருக்கிற முத்து. அப்புறம் உபரி திஷ்டந்தி வலையோ எத்திர மௌக்திகே திரிவிருத்தம் நாம தத்யாதம் துர்பகத்வ விதாயகம் அப்படின்னு இன்னொரு வெரைட்டி இருக்குப்பா முத்துல. இதுவும் ரொம்ப பெரிய தோஷம். உபரி திஷ்டந்தி வலையா. வளையம்னா நமக்கு தெரியும், சாதாரணமாக வளையன்னு போட்டுக்கிறோமே. வளையன்னு எதுக்கு பேர் வந்தது? அது வளைவாக இருக்கிறதுனால, ஒரு சக்கரம் மாதிரி நம்ம கையில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வளையம்ங்கிறது தான் இப்போ வளையன்னு நம்ம தமிழில் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது அந்த வளையம் மாதிரி இருக்கும், சுற்றி ஸ்ப்ரிங் அது மாதிரி இருக்கும். எப்படி இருக்கணும்? 3 திரிகோணம். சாரி, உபரி திஷ்டந்தி வலையா. மேலே அந்த வளைய சுற்றின்னு இருக்கும். எத்திர மௌக்திகே, எந்த முத்தில் இருக்கோ அதுமாரி. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த முத்துக்கு ஒரு பேரை வச்சா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா. திருவிருத்தம்னு 3 சுற்று, 4 சுற்று, 5 சுற்றுலாம் நம்ம முறுக்கில் சொல்கிற மாதிரி இதுலேயும் 3 சுற்று முத்து. திருவிருத்தம் நாம தத்யாதம் அதுக்கு பேர். அதனுடைய பலன் என்ன? அதை போட்டுண்டா துர்பகத்வ விதாயகம். இருக்கிற பாக்கியங்கள்லாம் போடும். இவனுக்கு எதாவது கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுருந்தான்னா அந்த பாக்கியமையும் அழிச்சிரும்ட்டார். அவிருத்த சலனம் எத்து சர்ப்பட்டம் தன்னிகத்தியதே மௌக்திகம் திரியதே ஏன தஸ்ய அகீர்த்திர் பவேத் சதா. இன்னொரு வெரைட்டி முத்து. எல்லாம் தோஷம் தான் சொல்லிட்டு வர்றாருப்போ. அவிருத்தச்சலனம் அப்படின்னார். அவிருத்தச்சலனம்னாக்கா ஒரு வட்டமே கிடையாது, வட்டமாக இருக்காது, ஆனால் சுழி இருக்கும். அவிருத்தச்சலனம் எத்து சலனம் பண்ணுறதுனால எனக்கு சுழி, ஆனால் வட்டமாக ரவுண்டாக இருக்காது. அது ஏதோ கொண்டாமனா கோழி முட்டை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இந்த வேறு ஏதாவது சுழி, வேறு மாதிரி எத்தனையோ சுழி போடலாமே இஷ்ட பிரகாரம். அது மாதிரி அவிருத்தச்சலனம் எத்து அதுக்கு பேர் என்னடா? சர்ப்பட்டம் தன்னிகத்தியதே. சர்ப்பட்டம்னு பேர் இருக்கு. மௌக்திகம் திரியதே என இந்த வகையான மௌக்திகத்தை யார் போட்டுனாலோ தஸ்ய அகீர்த்திர் பவேத் சதா. எப்போதும் அவனுக்கு அகீர்த்தி தான், அவன் புகழெல்லாம் போடும். என்ன பிரமாமம் பண்ணி வச்சா கூட அது என்ன இடம் கடைசியில் அப்படின்னாக்கா அது அபகீர்த்தியில் கொண்டு விட்டுரும். இவன் நல்லதுன்னு நினச்சி ஒன்று பண்ணுவான், அது கடைசியில் என்ன ஆகும்னா இவருக்கு அவர் தெரியுமா, அவர் எதுக்காக பண்ணார் தெரியுமான்னு அதுக்கு ஒரு அபகீர்த்தியை கொண்டு கண்டுபிடிச்சி விட்டோம். அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சட்டி பண்ணல கைவிட்ட கதையாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் தமாஷுக்கு. அதாவது நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கெட்ட பேர் தான் சம்பாதிச்சுன்னு வரணும். அதனால் இதை போட்டுக்கூடாது. திரிகோணம் தூ சமாக்கியாத்தம் சௌபாகிய க்ஷயகாரகம் தீர்க்கம் எத்து குஷம் புரோக்தம் யசோ வித்வம்சகாரகம். இன்னொன்று அதுக்கு பேர் முக்கோணம். திரிகோணம் 3 கோணம் அது அப்படின்னு பேர். அதுக்கு திரிகோணம்னே பேர். சமாக்கியாத்தம் அது என்ன பண்ணும்? சௌபாகிய க்ஷயகாரகம், ஒருத்தருடைய சௌபாகியங்கள்லாம் எடுத்துரும், குறைச்சிரும். கிராஜுவலாக க்ஷயகாரகம், கிராஜுவலாக அப்படியே எல்லாம் நெஞ்சு விடும். தீர்க்கம் எத்து கிருஷம் புரோக்தம் யசோ வித்வம்சகாரகம். அதுக்கடுத்து இன்னொன்று தீர்க்கம்னு ஒன்று ஒரு ஐட்டி சொன்னார். அது எப்படி இருக்கும்? என்ன கிருஷம் புரோக்தம், ரொம்ப இழைச்சிருக்கும், ஒல்லியாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். அதுக்கு பேர் அது சீம்பி போயிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னார்? யசோ வித்வம்சகாரகம். ஏற்கனவே அதே மாதிரி தான் அபகீர்த்தியை கொடுக்குற மாதிரி இங்கே இது அபகீர்த்தியை கொடுக்காட்டாலும் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருந்த கீர்த்தியெல்லாம் அது பண்ணி விட்ரும், அவ்வளோதான், குறைச்சி விட்ரும், புகழ இறக்கிவிடும்.
நிர்புக்னம் ஏகதோ யத்து கிருஷபார்ஸ்வம் ததுச்சியதே சதோஷம் மௌக்திகம் நித்தியம் நிருத்யோககரம் ஹி தத்து. பையங்கள்லாம் இந்த முத்தை எப்படியாவது தெரிஞ்சோ தெரியாது ரொம்ப போட்டுறாதீங்கப்பா, ஜாக்கிரதை முத்து போட்டுக்கிறேன்ட்டு யாராவது சொன்னான்ட்டு. ஏன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நிர்புக்னம்னு பேர். அது அந்த முத்து என்ன பண்ணோம், எப்படி இருக்கும்? ஏகதோ எத்து கிருஷபார்ஸ்வம், நசிங்கி போயிருக்கோம். நசிங்கின முத்தை போட்டுக்க கூடாது. ததுச்சியதே, அதாவது கிருஷபார்ஸ்வம்னு எதுக்கு பேருன்னா, நிர்புக்னம் ஏகதோ கொஞ்சம் உடஞ்சிருக்கலாம், நசுங்கியிருக்கலாம் ஒரு பக்கத்தில். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா கிருஷபார்ஸ்வம். சரி, ஏன் இது பையங்கள்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு நான் வந்து காஷன் பண்ணேன் அப்படின்னா, சதோஷம் மௌக்திகம் நித்தியம் நிருத்யோககரம் ஹிதத்து. ரொம்ப தோஷம் அப்படிப்பட்ட முத்து. நித்தியம் எப்போதுமே தோஷம். அது என்ன பண்ணுவோம்னா நித்தியங்கிற சப்தம் ஒன்றுக்கும் போகும். எப்படின்னா நிருத்யோககரம் ஹீதத்து, வேலையே கிடைக்காது எனக்கு, இருந்த வேலையும் போயிடும். வேலை கிடைக்கிறது, வேலைக்கு போகிறது மாத்திரம் இல்லை, அவன் எதுலேயுமே முயற்சியோட ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது. உத்தியோககரம் பவேத்து. உத்தியோகம்னா முயற்சிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. முயற்சியே பண்ண மாட்டான், அப்படியே டல்லாகிடும், வேலையும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அவிருத்த பீடகோபேதம் கண்ட சம்பின்னரூஷிதம் அரம்யம் குணஹீனம் ச சொல்பமௌல்யம் ஹி மௌக்திகம். அவிருத்த பீடகோபேதம், ரவுண்டாகவே இருக்காது. எப்படி இருக்கணும்? சப்பையாக இருக்கும். அப்படி வந்து அந்த முத்தை கொண்டு ஒரு தரையில் அப்படி வச்சோம்னா உருடுன்னா ஓடணும். ஏன்னா ஷேப் ரவுண்டாக இருந்தால் நான் ஓடும். இது ஓகாது, அப்படியே உட்காண்டுறோம். அவிருத்த பீடகோபேதம், பீட்டத்தில் உட்காந்துன மாதிரி ஜாமுன்னு உட்காண்டுறோம். அது அதுக்கு கண்ட சம்பின்ன ரூஷிதம், துண்டாயிடுதுன்னு அர்த்தம். அது ஏதோ இடத்துல அது பின்னமாயிடுது. அரம்யம், பார்த்தாலே அதை பார்த்தா ரசிக்காது, ரம்யம் அழகாக இருக்காது. அரம்யம் குணஹீனம் ச, அதுக்கு குணங்கள்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டா. சொல்ப மௌல்யம் ஹிமௌக்திகம், ரொம்ப சீப்பாக கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சொல்ப மௌல்யம், ரொம்ப குறைவான விலை. அதனால் என்ன பண்ணுற வழக்கம், எல்லோரும் குறைவான விலை, காசு கொடுத்து வாங்க முடியாதவா, அது சீப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்துடுவா. அது தோஷம், அது வாங்காதீங்க அப்படின்ட்டார். தாரகாத்யுதி சங்காசம் சுதாரம் சந்நிகத்யதே சுவிருத்தம் மௌக்திகம் தஸ்ய யத் ஸ்யாத் குணவத் தத் பிரகீர்த்தியதே. இப்போது நல்லதெல்லாம் சொல்கிறேன், இப்போத்தெல்லாம் கெட்டத்தையும் சொல்லிப்பானே. தாரகாத்யுதி சங்காசம், நட்சத்திரம் மாதிரி அப்படியே ஜொலிக்கும். தாரகாத்யுதி சங்காசம் சுதாரம் அப்படின்னார். அப்படி என்ன, அதுக்கு பேர் சுதாரம்னு பேர் வச்சா. ஏன்னா தாரகா தியுதி சம்யுக்தம் அதனால. சுதாரம் தன்னி கத்தியதே, அதுக்கு பேர் சுதாரம்னு பேர். சுவிருத்தம், நல்ல ரவுண்டாக இருக்கும். மௌக்திகம் எத் சியாத்து, எப்படி அப்படி ரவுண்டாகவும் இருக்கக்கூடிய அது முத்து இருக்கோ அதுக்கு குணவத்து தத் பிரகீர்த்தியதே, அது குணவத்தானது, ரொம்ப வசதியானது, நல்ல குணங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறான். ஸ்வச்சம் தோஷ விநிர்முக்தம் நிர்மலம் மௌக்திகம் மதம். ஸ்வச்சம் சுத்தமானது, தோஷ நிர்முக்தம் தோஷம் இல்லாதது, நிர்மலம் எந்த விதமான கெடுதலும் இல்லாதது, மலம் இல்லாதது, மௌக்திகம் அப்படிப்பட்டதுக்கு மதம், அந்த முத்துக்கு அப்படி ஒரு பேர். குருத்துவம் தோலனே எஸ்ய சசி பிம்ப சமம் செய்யுது. அது வேணா குருத்துவம் நல்ல வெயிட்டாக இருக்கும். தோலனே வெயிட்டு போட்டு பார்த்தா நல்ல வெயிட்டாக இருக்கும். எஸ்ய சசி பிம்ப சமம் செய்யுது, அப்படியே சசி பிம்பம் மாதிரி சந்திரனுடைய பிம்பம் போல் இருக்கும் அது. விருத்தம் ரேகாவிஹீனம் தத்து, விருத்தம் ரவுண்டாக இருக்கும், ரேகாவிஹீனம் ரேகை இருக்கக்கூடாது. எந்த மணிலையுமே ரேகைங்கிறது இருந்ததுன்னா அது கொஞ்சம் தோஷம்தான். ரேகாவிஹீனம் தத்து
ஸ்னிக்தம் அஸ்புட்டிதம் சுபம். இங்கே ஸ்னிக்தம்னு என்ன ஒரு ஆயிலியாக இருக்கும், எண்ணெய் படிஞ்ச மாதிரி. அஸ்புட்டிதம் சுபம் இல்லை, இந்த இடத்துல ஸ்னிக்தங்கிறது வந்து அந்த அட்ராக்டிவாக இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். அஸ்புட்டிதம் சுபம் இது சர்வகுணோபேதம் மௌக்திகம் தேன தாரியத்தே ஏன தாரியத்தே. சுபமாகவும் இருக்கும், நல்ல பளபளன்னு இருக்கும், ரொம்பவும் ப்ரொட்ரூட்டிங்காக இருக்காது. இது சர்வகுணோபேதம், எல்லா குணங்களும் இருக்கக்கூடிய மௌக்திகம் இருக்க, முத்து இருக்க, ஏன தாரியத்தே, யார் அதை தச்சுக்கிறாளோ அவளுக்கு என்ன இருக்கும்? தஸ்ய ஆயுர்வர்தத்தே. இப்படிப்பட்ட நல்ல முத்தை ஒன்று போட்டுட்டான்னா என்ன கிடைக்கும்? ஆயுர்வர்தத்தே, ஆயுசு வளரும். லக்ஷ்மிஹி வர்தத்தே, லக்ஷ்மிஹின்னு போட்டார். லக்ஷ்மின்னா இங்கே லக்ஷ்மின்னு அர்த்தம் இல்லை, இங்கே சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மின்னு அர்த்தம் இல்லை. லக்ஷ்மிங்கிறது ஒரு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்ல ப்ராஸ்பெரிட்டி, வெல்த், அதை காமிக்கிறது. ஸோ நல்ல சகல சம்பத்துங்களும் கிடைக்கும். சர்வ பாபம் பிரணஷ்யதி, எல்லா பாபமும் போயிடும் இது போட்டுண்டா. சதுர்தா மௌத்திகாயா பீதா ச மதுரா ஸ்திதா நீலா சேதி சமாக்கியாதா ரக்தவத் ரத்ன தத்துவ பரீட்சகைனர். சதுர்தா 4 விதமாக பிரிக்கிறார். மௌத்திகாயா எதை? முத்தினுடைய நிறத்தை. பீதா மஞ்சள். மதுரா, இந்த மதுரா அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக போட்டார். மதுரம்னா நமக்கு வந்து எப்போதுமே வந்து ஸ்வீட்டு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். மதுராங்கிறது ஒரு வர்ணமா? மதுராங்கிறது வர்ணத்துலேயே சேரல அது. அப்போது அந்த மதுராங்கிறது என்ன மீன் பண்ணுறாருன்னா, யாரோ சில பேர் சொல்கிறா அது தேன் கலரில் இருக்கும் அப்படின்னு. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் தேன் கலரில் பின்னாடி வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து தோஷம்னு சொல்கிறார். அதனால் மதுரா அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனால் அதை போய் எப்படி வர்ணத்தில் சேர்த்தாருன்னு தெரில. ஷேப்புன்னு தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. கான்டெக்சுவலி வேணா மற்றவாள்லாம் சொல்கிற மாதிரி தேன் கலரில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மதுரா சீதா வெள்ளையாக இருக்குது. நீலா சேதி நீளமாக இருக்கும். சமாக்கியாதா ரத்ன தத்துவ பரீட்சகைஹி, இப்படி ரத்ன தத்துவத்தங்கள்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கக்கூடிய வித்வான்கள் சொல்லி வச்சுருக்கா. பீதா லக்ஷ்மி பிரதா க்ஷயா மதுரா புத்திவர்தினி. சரி, இந்த 3 வெரைட்டி சொன்னேன்ல, 3 4. இந்த 4ல் பீதா மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு முத்து. அது எப்படி அப்படின்னா அது என்ன பண்ணும்? லக்ஷ்மி பிரதா, நல்ல சம்பத்துக்களை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், செல்வம் செழிக்கும். மஞ்சமுத்து. ஏயா மதுரா புத்திவர்தினி. மதுரான்னு ஒன்று சொல்லியிருக்கா இல்லையா, அதுதான் என்னன்னு புரியல. அது புத்திவர்தினின்னு. புத்திவர்தினி அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தியை வளர்க்கும். இந்த புத்திங்கிறதே சரீரத்துக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. அது என்ன பண்ணுறது? அது ஒரு ஆக்டிவிட்டி. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை ஊத்தரிட்டையும் இருக்குது மனுஷாக்கிட்ட. அதுதான் புத்தின்னு சொல்கிறோம். அந்த புத்தி தான் வந்து நம்ம வந்து 6வது அறிவுலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது புத்தி வர்தினி, அது நல்லா வழக்கம் புத்தியை. சீதா யசஸ்கரி சாயா, வெள்ளையாக இருக்கக்கூடியது புகழ் கொடுக்கும். நீலா சௌபாகியநாசினி, நீளமாக இருக்கிறது வந்து சௌபாகியத்தை கெடுத்துடும் அப்படின்னு சொன்னார். இப்படியாக முத்துனுடைய வகைகள் குணதோஷங்கள்லாம் சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, எப்படி எடை போடுறது, தராசு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். இருந்தாலும் எடை போடுறதுங்கிறது ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அவள் எடையெல்லாம் எப்படி பேர் வைக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக. மாஞ்சலிஹி புரோச்சியதே குஞ்சா தா திஸ்ரோ ரூபகம் பவேத் ரூபகைஹி தசபிஹி புரோக்தா கலஞ்சோ நாமதா அப்படின்னார். இதெல்லாம் சொன்னால் யாருக்கு புரியும்? இப்போ 10 கிராம் 8 கிராம் இப்படி கிராம் கணக்கில் சொன்னால் தான் நமக்கு புரியும். போ ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை அந்த காலத்தில் எடை போடுறதுக்கெலாம் அதுக்குன்னு ஒரு பேரெல்லாம் வச்சுருந்தா.
அதெல்லாம் இந்தியன் வே ஆஃப் வேயிங். அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி இப்படி வளர வளர இதுக்கெல்லாம் இப்படி மாற்றிடுவோமேனு எல்லாத்தையும் மாற்றி விட்டான். மாஞ்சலிகி புரோச்சியதே குஞ்சா. ஒரு குந்துமணி, குஞ்சானாக்க சொல்லியிருக்கேன், ஒரு குந்துமணி எடைக்கு பேர் எடை போடுறான்னா அதுக்கு மாஞ்சலின்னு பேரும். சரி, தாஹா திஸ்ரோ ரூபகம்பவேத்து. அப்படி 3 குந்துமணி இடம் இருந்ததுன்னா அதுக்கு ரூபகம்னு பேர் வச்சுறான். ரூபகைஹி தசபிஹி புரோக்தா. 10 ரூபகம் இருந்ததுன்னா அதுக்கு கலஞ்சோர் நாமநாமதா, அதுக்கு பேர் கலஞ்சம்னு பேர் அப்படின்னா. அப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுறார், எப்படியெல்லாம் இந்த தராசு தயார் பண்ணுறது, எப்படி அளக்கிறதுங்கிறதெல்லாம் பற்றி.